வங்கக்கடலில் உருவாகியுள்ள தித்வா புயல் சென்னைக்கு 560 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வரும் 30ஆம் தேதி கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக கணிப்பு. நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய 6 மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை ஆய்வு மையம். ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். சென்னை, ராயப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. ராமேஸ்வரம் தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. ராமேஸ்வரம் தீவு பகுதியில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள தித்வா புயல் எதிரொலியாக பாம்பன் கடல் பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் பாம்பன் பாலத்தில் ரயில் சேவை நிறுத்தம். ராமேஸ்வரம் செல்லும் ரயில்கள் அனைத்தும் மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படுவதால் பயணிகள் அவதி. அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு உடனடியாக கண்காணிப்பு அதிகாரிகள் அனுப்ப வேண்டும். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரண மையங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். மழை காலங்களில் ஏழைகள் பாதிக்காதவாறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். தித்வா புயல் எதிரொலியாக 16 மாவட்டங்களில் பேரிடர் மீட்பு படையின் 28 குழுக்கள் தயார் நிலையில் நிறுத்தம். அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு மாநில தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அனுப்பி வைப்பு. (2002 மற்றும் 2005 வாக்காளர் பட்டியலில் பெயரை கண்டறிய முடியாதவர்கள் பிற விவரங்களை மட்டும் பூர்த்தி செய்து அளிக்கலாம். எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியலில் அவர்களின் பெயர்கள் இடம்பெறும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் விளக்கம். டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் கணக்கிட்டு படிவத்தை அளிக்காதவர்களின் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது. இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அர்ச்சனா பட்நாயக் திட்டவட்டம். தமிழகத்தில் 97.43% எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம். 4,53,00,000 எஸ்ஐஆர் படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு இணையத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். கட்சித் தலைவர் விஜய் கட்சி துண்டு அணிவித்து உறுப்பினர் அட்டையை வழங்கி வரவேற்றார். தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்திருப்பது குறித்து வீடியோ வெளியிட்ட விஜய், 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையனின் வருகை தாவேகாவுக்கு உறுதுணையாக இருக்கும் என நம்பிக்கை. எம்ஜிஆர், ஜெயலலிதா இல்லாத அதிமுகவின் இன்றைய நிலை வேறு. நான் என ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்பதை காட்டுவான் என இபிஎஸ் குறித்து செங்கோட்டையன் மறைமுக விமர்சனம். தமிழக வெற்றிக் கழகத்தின் உயர்மட்ட நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் நியமனம். அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுக்க தனக்கு உறுதுணையாக செயல்படுவார் என்றும் விஜய் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஈரோடு, கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்ட அமைப்பு செயலாளராகவும் செங்கோட்டையன் செயல்படுவார். தன்னுடனும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்துடனும் கலந்து ஆலோசித்து கழக பணிகளை மேற்கொள்வார் என்றும் விஜய் அறிவிப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் செங்கோட்டையன் மரியாதை. தாவேகாவில் இணைந்த நிலையில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நினைவிடங்களிலும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஜனநாயக நாட்டில் கருத்து சொல்வதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உள்ளது.
மற்றவர்கள் ஆளவே கூடாதா என கேள்வி எழுப்பிய செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்ததால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. நாளை சூரியன் வரும், இருட்டை கண்டு பயப்பட வேண்டாம். வந்தவர் எல்லாம் வாகை சூட நினைத்தால் எங்கள் போர்க்குணம் விடாது என மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் பேச்சு. நேர் எதிர் அரசியலை சந்தித்து வருகிறது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி பதுங்குவது பாய்வதற்கு தான் எனவும் சீமான் பேச்சு. சென்னையில் நாளை திமுக மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர் கூட்டம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. சிறுமி ஹாசினி கொலை வழக்கில் தஷ்வந்த் விடுதலையை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனு தள்ளுபடி. உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அணுசக்தி துறையையும் தனியார் நிறுவனங்களுக்கு திறக்க திட்டம். ஹைதராபாத்தில் இந்திய விண்வெளி நிறுவனமான ஸ்கை ரூட்டின் வளாகத்தை காணொலி வாயிலாக திறந்து வைத்த பிரதமர் மோடி பேச்சு. பார்வையற்றோருக்கான மகளிர் T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியை நேரில் அழைத்து பிரதமர் மோடி பாராட்டு. வீரமங்கைகளுக்கு இனிப்பு வழங்கியும் குழு புகைப்படம் எடுத்தும் உற்சாகம். கோவாவில் 77 அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கும் ராமரின் வெண்கல சிலை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. உலக ஒழுங்கு நிச்சயமற்ற மற்றும் சிதைந்த நிலையில் சென்று கொண்டிருப்பதாக இந்திய ராணுவ தளபதி உபேந்திரா திவேதி எச்சரிக்கை. பெரும் சக்திகளின் போட்டி உலகத்தை பல துருவங்களாக பிரித்து வருவதாகவும் கருத்து. நாட்டை உலுக்கிய டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கில் மேலும் ஒருவர் கைது. தேசிய புலனாய்வு முகமையினர் அதிரடி. டெல்லி காற்று மாசு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றம் டிசம்பர் 1ஆம் தேதி விசாரணை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஒரு நாள் 4 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கை வசூல். திருப்பதி தேவஸ்தானம் தகவல். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான தித்வா புயல் காரணமாக வெளுத்து வாங்கும் கனமழையால் உருகுலைந்த இலங்கை. திரும்பும் இடமெல்லாம் வெள்ளக்கடாக காட்சியளிப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்பு. இலங்கையில் பெய்து வரும் கனமழையால் வெள்ளம் நிலச்சரிவுகளில் சிக்கி இதுவரை 40 பேர் உயிரிழப்பு. 10க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாக அந்நாட்டு அரசு தகவல். ஐரோப்பிய நாடுகளை ரஷ்யா தாக்கும் என கூறுவது நகைப்புக்குரியது. அது அப்பட்டமான பொய் எனவும் ரஷ்ய அதிபர் புதின் மறுப்பு.